உக்ரைனுக்கு தெரிஞ்சதும், புடிச்சதும் என்னது? தேவையில்லாத இடங்கள தாக்குறது தான். மைலேஜே இல்லாத வேலைய வெரட்டி வெரட்டி பண்றதுல ஜெலன்ஸ்கிக்கு நிகர் அவர் மட்டுமே தான். அதுக்கு ஈக்குவல் இப்ப வரையும் உலகத்துல ஒரு பயம் இல்ல. வருங்காலங்கள்ல வருவானா, மாட்டானாங்கிறது அன்னை அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. ஏன்னா, இப்பேற்பட்ட ஒரு தரமான சீட்டுக்கட்ட உருவி எடுத்தது அமெரிக்கா தான். இந்த வேலைகள்ல அவனுங்க வல்லவனுங்க. அதனால இதே மாரி இன்னும் 100 ஆட்கள 100 நாடுகளுக்கு எதிரா கொண்டு வருவாய்ங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம உலகத்துல உள்ள அம்புட்டு பயலுகளும் சத்தியம் பண்ணுவாய்ங்க. ஏன்னா அமெரிக்காவோட வரலாறு அப்படி. அப்படி கொண்டு வந்த ஜெலன்ஸ்கி என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான். ஒண்ணுக்கு உதவாத மைலேஜே இல்லாத விவகாரத்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைய செய்யறல கில்லாடி யாரு? ஜெலன்ஸ்கி தான். இப்ப கூட அப்படிதான் ஒரு சம்பவம். சுமார் 150க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள ரஷ்யாவோட பல்வேறு பகுதிகள குறிவச்சு அனுப்பிச்சிருக்காரு. எப்பயும் பெல்கிராடு, கருங்கடல்னு வீணா போன 2 லொகேஷன விட்டா இந்த மனுஷனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அங்க முழு தயார் நிலையில இருப்பாய்ங்க. இந்த தடவ அப்படி கிடையாது. ரஷ்யா முழுவதும் பறந்து விரிந்த ரஷ்யால 150 ஆளில்லா விமானத்த விடுறேன். யாரால ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சாரோ என்னமோ, அம்புட்டு ஆளில்லா விமானம் இந்த பயலுக்கு எப்படி கிடைச்சுச்சு அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. காரணம் அமெரிக்கா பெருசா இப்பல்லாம் சப்போர்ட் பண்றதில்ல. அத மீறி பண்றேன் அப்படின்னாலும், ஓரளவு தான். ஒரு பெரும் தாக்குதலுக்குலாம் அவர்கள் குடுக்கறதில்ல. ஐரோப்பாவ பொறுத்தவரையும் எப்பயுமே கம்மியா தான தந்தேன். இப்ப எப்படி அப்புட்ன்னா, ஏதோ ஒரு விஷயம் கையில ஒரு 150 யூனிட் சிக்கிக்கிச்சு. ரஷ்யாவுக்கு எதிரா தட்டி விட்டாரு. ரஷ்யா சிதறுச்சா இல்லையா? அதுதான் இங்க மெயினான விஷயம். ரஷ்யா வழக்கம் போல 150ஐ நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்டா. உன்னும் சொல்லப்போனா அவனுக்கே கணக்கு சரியா தெரியல. மொத்தம் 159 அப்படின்ட்டார்கள். ஏன் அப்புட்ன்னா, நாங்க அடிச்சு வீழ்த்துனது 159. அவன் சொல்றது 150 அப்படிங்கிறான். அது எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா, 1 கூட நாங்க உள்ளுக்குள்ள விடல. அதாவது எல்லைகள்லயே நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஒரு 20 மட்டும் எல்லைகள தாண்டி சில கிலோமீட்டர்கள்ல நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். மத்தபடி 1 கூட டார்கெட்ட ஹிட் பண்ணல. டார்கெட் ரேஞ்சுக்குள்ள கூட நுழையலை அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிச்சுட்டு போயிட்டார்கள். இது வழக்கமா ஜெலன்ஸ்கி செய்ற கூத்து கோமாளித்தனத்துல இதையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா கெத்தா கிளம்பிருது. ரஷ்யால பெரிய அளவு அமெரிக்கா, ரஷ்யா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டம். மிக விரைவில் ஒரு டீல நோக்கி முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல, ஜெலன்ஸ்கியோட இந்த சேட்ட அப்படிங்கிறது எத குறிக்குது அப்படின்னா, அவரே சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தையை இழுத்துக்கிட்டே ஒரு வெறித்தனமான தாக்குதல நடத்திக்கிட்டே இருக்கலாங்கிறது ரஷ்யாவோட ஐடியா. இப்ப நான் பதிலுக்கு தாக்குதல் நடத்தணும்னே அந்த ஐடியாவ கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டார். ராஜதந்திரம்னா இதான். அவரோட பாஷையில இந்த தாக்குதலுக்கு பயந்து பேச்சுவார்த்தையில ரஷ்யா ஒழுங்கா உட்காரும். அப்படி பேச்சுவார்த்தையில உட்காரக்கூடிய காலகட்டத்தில உக்ரைனுக்குள்ள பெரும் தாக்குதல்கள் நடத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. அதுக்காக தான் இந்த தாக்குதல்னு செஞ்சிருக்காரு. இத அவரே சொல்றாரு. வழக்கமா ஒவ்வொரு தாக்குதலுக்கு அப்புறம் அது என்ன மாரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத களத்துல உள்ளவன் ரிப்போர்ட் பண்ணுவான். ஆனா, இவரு மட்டும் தாக்குதலுக்கு உத்தரவிட்டுட்டு, அதோட ரிசல்ட், தாக்கம், வருங்காலங்கள்ல எப்படி இருக்கும் எல்லாத்தையும் இவரே சொல்லுவாரு. ஆனா, இவர் சொல்றதுக்கும் களத்துல இருந்து வர ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்பேற்பட்ட மனுஷன் இப்படி ஒரு ரிப்போர்ட் குடுக்கலாம் பெரிய அதிசயம் ஒண்ணும் கிடையாது. இனி வருங்காலங்கள்ல ரஷ்யா பெரிய அளவு தாக்குதல் நடத்தாது. காரணம் என்ன? பதிலுக்கு நம்மளும் தாக்குதல் நடத்துவோங்கிறத ரஷ்யர்கள் இப்ப உணர்ந்திருப்பார்கள். உக்ரைனியர்கள் என்னைக்குமே வலிமையானவர்கள். உக்ரைன் ராணுவம் என்னைக்குமே வலிமையானது அப்படின்னு சொல்லி மானே, தேனே, பொன்மானே எல்லாம் போட்டு நிரப்பி அறிக்கைய விட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த சேட்டைய எப்ப பண்றாரு? ட்ரம்ப், புட்டினும் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல பண்றாரு. அப்ப வருங்காலங்கள்ல வெள்ளை மாளிகையிலருந்து அடிச்சு விரட்டுனாய்ங்க. இந்த தடவ வெள்ளை மாளிகைக்கு கைது பண்ணி தூக்கிட்டு போறாய்ங்க. அத தாண்டி இந்த 150க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானத்த அனுப்பி, உக்ரைன் கண்ட மைலேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு இல்ல. உலகத்துல எவனுக்கும் தெரிஞ்சு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.